ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு 11 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ட்வின் கில்ட சேர்ந்த கேப்டன் எப்படியாச்சும் டீலிங் போட்டு கில்ட சேர்த்தலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஜெய அந்த ட்வின் கில்ட சேர்ந்த ஓனரோட பையன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அங்கே நம்ம ஹீரோ அந்த கத்திலேருந்து வெளியே வந்து யாரா ஜெயவை அட்டாக் பண்ணுது அப்படி சொல்லிட்டு டெரரா நிற்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த மஞ்ச மண்டையனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் நம்ம ஹீரோ அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாரு. அவனுக்கு வாயில நுரத்தல்ல படுத்து கிடப்பானுங்க. இந்த பக்கம் அந்த மஞ்ச மண்டை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ பொழுக்குன்னு ஒரு குத்து விடுவார் பாருங்க. டேய் நான் யாருன்னு தெரியுமாடான்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் வச்சு முட்டை வச்சு ஒரு ஏத்து. டேய் நான் சொல்றதை கேள்றா, நான் ட்வின் கில்டோட அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் செவுட்டில் ஒரு அடி. டே நான் யாருன்னு தெரியுமாடா, நான் ட்வின் கில்டோட பையன். மறுபடியும் செவுட்டில் ஒரு அடி. டே நான் அவங்களோட பையன் மறுபடியும் செவுட்டில் ஒரு அடி. டே நான் சொல்றதை கேளுடா, நான் யாரோட பையன் தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அவனை பேச கூட விட மாட்டாங்க. போட்டு அடி வெளுத்து வாங்குவான். கன்னத்தில் அடிச்சு மூஞ்சி எப்படி வீங்கி போயிடுச்சு பாருங்க. அவனே நான் சொல்றதை கேளுடா அப்படின்னு சொல்லி சொல்ல போகும்போதுல நம்ம ஹீரோ அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் வீங்கிடும். அவன் அடிபட்டு கீழே விழுந்தோடனே நம்ம ஹீரோ அவனை பார்த்து டேய் நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள விழுந்துட்டேன், எந்தி மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடிக்க போகும்போது அதை கேட்டு அந்த மஞ்ச மண்டை கடுப்பாயி டேய் நான் யாரும் தெரியுமா, ட்வின் கில்ட சேர்ந்த ஓனரோட பையன்டா, என்னையே நீ இப்படி அசிங்கப்படுத்தியா, நான் என்னோட மேஜிக் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுவான் பாருங்க. பல ஹாரிஸ் புல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய காளையை சம்மன் பண்ணிட்டு டேய் பாத்தியா இதுல நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரம் நின்று இருப்பான். அங்க பார்த்த மக்கள் எல்லாம் ஐயோ இவனடா பப்ளிக் பிளேஸ்ல மேஜிக் எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் ஓடுவானுங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு இப்போ உன்னோட திமிரு எங்க போச்சு, பயந்து நடுங்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஏன்டா இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்க, உன்னால இந்த சிம்பிள் மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில அந்த மேஜிக் ஸ்டோனை கொண்டு வந்து மேஜிக் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அவன் வாயை பொழந்துருவான். உன்னால மேஜிக் பண்ண முடியுமா, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு இருக்கும்போது அந்த மிகப்பெரிய காலையும் வாயை பொழக்கும் நம்ம ஹீரோ பார்த்து. நம்ம ஹீரோ நான் மெஜிஷன்லாம் இல்லடா, நான் ஆயுதம் செய்யறவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை வச்சு பயங்கரமான ஒரு மேஜிக்கை வெளியே கொண்டு வருவார் பாருங்க. அந்த காலையை நோக்கி நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பவர் ஃபுல்லா போட்ட ஒரு அட்டாக்கை போடுவார் பாருங்க. அதுல இந்த மஞ்சள் மட்டையும் ஐயோ இது என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு இருப்பான். அங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் அட்டாக்கு பார்க்கறதுக்கு வெறித்தனமா இருக்கும். அதுல அட்டாக் வாங்கிட்டு அந்த மஞ்ச மட்டையை பறந்து போய் செவுத்துல விழுவான் பாருங்க. குப்புற படுத்துக்கு எடுத்துட்டு ஆளு வாய பொழந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்து இதுக்கப்புறம் நீ ஜெய்கிட்ட வம்புழுத்த உன்னை உயிரோட கொளுத்திடுவேன் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜெய்கிட்ட டேய் கவலைப்படாதடா, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த அங்கிள் கூப்பிடு, உடனே உனக்காக ஹெல்ப் பண்ண வந்துடுவேன் அப்படி சொல்லும்போது அங்கிள் ரொம்ப நன்றி அங்கிள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்போ இங்க ஜேவோட அக்கா யூகோ வந்துட்டு இருப்பா. யூகோ இங்க வந்தோடனே இங்க பாரு இவர் தான் நம்ம சின்ன வயசுல பார்த்துட்டு இருந்தோம் பாரு, அவர் தான் இவரு லியோ அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோவை அவன் அக்கா கிட்ட காட்டுவான் பாருங்க. அவன் அக்கா கிட்ட காட்டிட்டு இவங்க தான் மான்ஸ்டர், நிறைய மான்ஸ்டர் கொன்னி மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தினவங்க, நம்ம சின்ன வயசுல ஹீரோ மாதிரி வாயை பொழந்து டிவில எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பாத்தியா, அவர் தான் இவரு லியோ அப்படி சொல்லிட்டு அந்த ஜே அவனோட அக்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அவன் அக்கா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இவரு லியோவா, இவரு லியோவா இருக்க வாய்ப்பே இல்லையே, ஏன்னா இவரு ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னா இவர் தான் லியோவா, ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி முகமெல்லாம் காயமா இருந்தது, இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெக்கப்பட ஆரம்பிச்சிருவா. ரூட்டு வேற எங்கேயோ போகுது, ஒருவேளை இவ அங்கிள் சொக்கா இருப்பாளோ அப்படி அந்த யூகா மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜே அவளோட அக்கா கிட்ட இங்க பாரு நீ மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க அப்படி சொன்னோன்னே ஐயோ தெரியாம பேசிட்டு மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அங்க யூகா நம்ம ஹீரோ கிட்ட உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ உன்னை பத்தி தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டு நிறையாவே சொல்லியிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கும்போது அங்க யூகா பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பா. உடனே அவ நம்ம ஹீரோ கிட்ட அங்கிள் நான் உங்களை பார்த்த உடனே அதை கேட்கறேன்னு நினைச்சிடாதீங்க, ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லும்போது கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதாவது என்னன்னா அப்படி சொல்லிட்டு அவ பேச தயங்கிட்டு இருக்கும்போது பட்டாண்டு பின்னாடி செவுர்லாம் உடஞ்சு அப்படி பறந்துட்டு இருக்கும். என்னன்னு தெரியும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் வாயில நெருப்பு குழம்பு வச்சுட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுதான் அவனோட ரிக்வஸ்டா, நீ இதுதான் ஏதோ பண்ணணும்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை கேட்டு இவ உடனே யூகா அவளோட வெப்பனை எடுத்து அதோட தலையை துண்டா வெட்டிட்டு இல்ல நான் ஒரு வேற விஷயத்தை தான் அவங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த ஈட்டி வெப்பனை பயங்கரமா இருக்கும் பாருங்க, அதை எடுத்துட்டு செம்ம மாசா அப்படி கெத்தா நடந்து போயிட்டே கொஞ்ச நேரம் இருங்க அங்கிள், நான் இந்த மொத்த மான்ஸ்டரையும் முடிச்சுட்டு வந்து என்னோட ப்ரொபோசலை ப்ராப்பரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கெத்தா போவா. பின்னாடி எங்க ஜே பாருங்க நம்ம ஹீரோ பின்னாடி குழந்த மாதிரி ஒழிஞ்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது முழிச்சிட்டு இருப்பான். இப்போ அந்த யூகா அவளோட வெப்பனை எடுத்துட்டு அந்த பில்டிங் விட்டு வெளியே சும்மா செம ஸ்பீடா அட்டாக் பண்றதுக்கு ஓடிக்கிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு உன் அக்கா என்னடா சொன்னா ப்ரொபோசல் பண்ண போறாளா,
எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் வெளியே பார்த்தா மக்கள் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போங்க, மான்ஸ்டர் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதோட ஸ்பீக்கர்லேயே ஒரு மான்ஸ்டரோட கால் வந்து படும். பார்த்தா நிறைய மான்ஸ்டர் அந்த சிட்டியவே நாசம் பண்ணிட்டு இருக்கும். அந்த இடமே அந்தர்கோலமாகிட்டு இருக்கும். அங்கே ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வாயில இன்னும் நெருப்பு குழம்பு வச்சுட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டரை இவருக்கா பாருங்க, ஐயோ அவரோட ஈட்டியை வச்சு சும்மா ஓட்டை மேலே ஓட்டையை போட்டு தள்ளிட்டு இருக்கா. அங்கே சுற்றி நிறைய மான்ஸ்டர் வாயை பொழந்துட்டு அட்டாக் பண்ண வருது. அது எல்லாத்தையுமே அவரோட அந்த ஈட்டி வெப்பனை வச்சு அந்த பயங்கரமான மேஜிக்கை வச்சு எல்லா மான்ஸ்டரையும் வெட்டி தள்ளிட்டு அப்படியே இங்கே வந்து செம ஸ்பீடாக வந்து நிற்பா. அப்படி மேலே வந்து பார்க்கும்போது அங்கே நிறைய டிராகன் இன்னும் பறந்துட்டு இருக்கும். அதை பார்த்து கடுப்பாயி, நான் ப்ரொபோசல் பண்ணுறதை கெடுத்த உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவரோட ஈட்டியவே ஒரு ஹெலிகாப்டர் மாற்றி செம்மையாக ஸ்பீடாக சுற்றிக்கிட்டு அப்படி மேலே பறந்து போய் செம்ம ஸ்பீடாக திரும்ப அப்படியே கீழே லேண்ட் ஆகிட்டு அவரோட ஈட்டியை மேலே பார்த்து தூக்கி வீசி பிளாஸ்ட் லோட்டஸ் அப்படின்னு அந்த அட்டாக்கை விடுவா பாருங்க. அந்த அட்டாக் இன்னும் செம்ம ஃபோர்ஸாக மேலே போகும். அங்கே போய் அங்கே பறந்துட்டு இருக்க டிராகனை நோக்கி போயிட்டு இருக்கும் பாருங்க. அங்கே இருக்கிற எல்லா டிராகனையும் 2 துண்டா போட்டு தள்ளிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு அதோட மேஜிக் பவர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த இடமே பயங்கரமாக ஒரு பாம்பு வெடிச்ச மாதிரி சும்மா ஒரே பிளாஸ்ட் தான். அவள் சும்மா கெத்தாக அங்கே நின்றுட்டு இருப்பா. அது நேரம் நம்ம ஹீரோ அவகிட்ட வந்துட்டு, பரவாயில்லையே நீ உன் அப்பா மாதிரி வேஸ்ட்டாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நீ டேலண்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அங்கிள் அப்படி சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பா. அப்போ திடீர்னு அந்த வாயில நெருப்பு குழம்பு வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே இவ்வளோ முழுங்கலான்னு சொல்லிட்டு கிட்ட வரும் பாருங்க. உடனே நம்ம ஹீரோ ஜேவையும் அவளையும் அப்படி தூக்கிட்டு அங்கேருந்து செம்ம ஸ்பீடாக ஓடிடுவார். ஓடி அங்கே 2 பேருமே பாதுகாப்பாக நிப்பாட்டினோடனே அவளோட தொப்பி கீழே விழுந்துருமா. அதில் அந்த நெருப்பு குழம்பு பட்டு அது அப்படி எரிஞ்சு நாசமாயிரும். அப்போ அந்த மான்ஸ்டர் மேலே ஒரு டீமன் மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டர் பொண்ணு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் எல்லாத்தையுமே நான் என்னோட செல்ல பிராணி மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை மாதிரி கையில் வச்சுட்டு இருக்கா. அந்த வாயில் நெருப்பு குழம்பு வச்சுட்டு இந்த மாஸ்டர் பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இங்கே ஏற்கனவே ஒரே சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கு, நீ பார்த்தாதுக்கு இந்த லாவா மான்ஸ்டரை கொண்டு வந்துட்டியா, அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு கேஸே தேவைப்படாது, இந்த மான்ஸ்டரை வச்சே நான் அடுப்பில் எரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த டீமன் பொண்ணு, பரவாயில்ல மனுஷங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த யூகோ பொண்ணுக்கிட்டையும் ஜெய்கிட்டையும் உடனே மக்கள் இங்கேருந்து சேஃபாக கொண்டு போய் அவங்கள பாதுகாப்பாங்க, நான் இந்த மான்ஸ்டரை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு யூகோ, கண்டிப்பாக அங்கிள் நீங்கள் சொன்னால் நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுவா. இதே நேரம் இவன் ஜே அவனோட மேஜிக் பவரையும் யூகோ அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கேருந்து மக்கள் எல்லாம் காப்பாற்ற கிளம்புவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இந்த டீமன் பொண்ணுக்கிட்ட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அந்த டீமன் பொண்ணு மாஸ்டர் மேலே உட்காந்துட்டு அவளோட சாட்டை நம்ம ஹீரோ பார்த்து சொல்லட்டுவா பாருங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட்டா செம்ம ஸ்பீடாக டாஜ் பண்ணிட்டு, பத்தாது இன்னும் உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படி சொல்லும்போது, நான் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டையை நம்ம ஹீரோ பார்த்து வீசிக்கிட்டே இருப்பா. ஒரு கட்டத்தில் அவள் சாட்டையை வீசி நம்ம ஹீரோ அப்படி கட்டி போட்டுருவா. எப்படி முடிச்சிட்டேன் பாத்தியா, அதுதான்டா அப்படி சொல்லிட்டு அந்த சாட்டை இழுக்கி கட்டிட்டு நம்ம ஹீரோவை அப்படி தூக்கிடுவா பாருங்க. சாட்டையோட நம்ம ஹீரோவை தூக்கி அங்கே இருக்க பில்டிங்கு ரோடு தரன்ற மாதிரி எல்லா இடத்தையும் அடித்து தம்சம் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த சாட்டையில் கட்டுப்பட்டு அப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ பட்டார்னு எழுந்திரிச்சு அந்த சாட்டையை பிச்சு போட்டு, அவ்வளோதானா, நான் என்னமோ ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு தான் டீமன் பொண்ணு, நான் இன்னும் அதிகமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸோட வாயை பொழுது அதுலேருந்து லாவா நெருப்பு குழம்ப செம்ம ஸ்பீடாக நம்ம ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண வைப்பா. நம்ம ஹீரோவை பார்த்து அது வந்துட்டே இருக்கும். அப்படி பட்டு அந்த இடமே பயங்கரமாக வெடிச்சு சாதனை பாருங்க. எந்த அளவுக்கு அந்த நெருப்பு பவர் அதிகமாக இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பவர். அப்படி இந்த பக்கம் ஜே அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையுமே இடிபாடுகள்லேருந்து காப்பாற்றிட்டு இருப்பான். நான் நல்லாவே வேலை பார்க்குறேன்ல அப்படி சொல்லும்போது இங்கே பக்கம் பார்த்தா யூகா, என்னது இது இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பிளாஸ்டாக இருக்கு, லியோ அங்கிள் ஸ்ட்ராங்கானவர் தான், ஆனால் இந்த மான்ஸ்டர் பொண்ணு அவ ஒரு எஸ்ராங் அளவுக்கு பயங்கரமான பலசாலி, என்ன நடக்க போகுது என்ன தெரியலையே, இருந்தாலும் பரவாயில்ல நான் லியோ அங்கிளை காப்பாற்ற போறேன், லியோ அங்கிள் நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை காப்பாற்றதை விட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஓடி வந்துட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் வாயை பொழந்து அந்த நெருப்பு குழம்பு விட்டு அந்த இடத்த பார்த்தா அந்த இடமே ஒரே தீயில எரிஞ்சு கருகி போயிருக்குது. அதுக்கு நடுசுல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த டீமன் பொண்ணு, இல்ல இது எப்படி சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒரு மனுஷனால எப்படி இந்த அளவுக்கு ஒரு நெருப்பை தாங்க பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிச்சுட்டு, இதுக்கப்புறம் எனக்கு கேஸ் சிலிண்டரே தேவைப்படாது, இந்த ஒரு மான்ஸ்டர் போதும்னு நினைக்கிறேன், இதை வச்சே நான் சமையல் எல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கையில பயங்கரமான ஒரு நெருப்பு பாறை கொண்டு வருவான். அதை பார்த்துட்டு என்ன பண்றது தெரியாம அந்த மான்ஸ்டர் பொண்ணு முடிச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ உடனே அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான தோர்சத்தில் மாதிரி ஒரு மேஜிக்கல் சுத்தியில கிரியேட் பண்ணிட்டு, சண்டை போட ரெடியா, இதுக்கப்புறம் என் ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த டீமன் பொண்ணு, ஐயோ நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கும்போது அந்த யூகா பொண்ணு ஸ்ட்ரைட்டா அவ பின்னாடி வந்து அவளோட ஈட்டியை வச்சு
தண்டர் கிளாப்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவா. அதுல அந்த மான்ஸ்டர் பயங்கரமா கத்திட்டு இருக்கும். அப்புறமா மேல இருக்க அந்த பொண்ணு, அந்த டீமன் பொண்ணு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூகா அட்டாக் பண்ண போகும்போது அந்த ஈட்டியை அசால்ட்டா ஒத்த கையில பிடிச்சிட்டு, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், என்னையே நீ அட்டாக் பண்ண வரியா அப்படி சொல்லிட்டு அந்த ஈட்டியை பிடிச்சி தூக்கி வீசிடுவா பாருங்க. அதுல யோகா பொண்ணு பறந்து போய் அந்த பில்டிங்ல இடிச்சு அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுரும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டர் பயங்கரமா வாயில நெருப்பு கக்கிட்டு, உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு வாயை பொண்ணு அந்த யூகா பொண்ணு அப்படியே முழுங்கிறதுக்கு கிட்ட போயிட்டு இருக்கும் பாருங்க. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதோட வாழை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அங்க போவேன், என்கிட்ட தான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன், என்கிட்ட வா அப்படி சொல்லிட்டு பள்ளியோட வாழை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துருவாரு. அதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் பொண்ணு இங்க என்ன நடக்குது, அவனோட வெறும் கையால இந்த மான்ஸ்டரோட வாழை பிடிச்சி இழுக்கிறானா, இவன் மனுஷன் தானா, யாரு இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க போது நம்ம ஹீரோ பின்னாடி அந்த பாம்பு சக்தியோட நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கே டெரரா நின்று இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த டீமன் பொண்ணு ஐயோ இவனை கொன்றுவான் போல இருக்கு, இப்ப என்ன பண்றது இல்ல, இவனை கடிச்சு சாப்பிடுவானா, என்னோட பவர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட நான் இப்படி தோக்க மாட்டேன், நான் என்னோட சக்தி என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முழு பவரை வெளியே கொண்டு வந்து அவ வேற மாதிரி உருமாறிட்டு இருப்பா. அப்படியே அங்க பர்பிள் கலர் மேஜிக் வந்து கண்ணு கூசுற மாதிரி இங்க யூகா பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ரொம்ப டைம் ஆகுது சீக்கிரம்ப்பா அப்படி சொல்ற மாதிரி அசால்ட்டா பார்த்துட்டு இருப்பாரு. அவ அப்படியே வேற மாதிரி உருமாறி ஒரு டீமன் மாதிரியே மாறிடுவா. டீமனோட ரெக்கையெல்லாம் வச்சுட்டு, இப்போ நீ என்னோட எனிமி, நான் என்னோட ஹெல்ப் ஃபயரை யூஸ் பண்ணி உன்னை எப்படி கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நின்றுட்டு இருப்பா. அவளோட அந்த மேஜிக் பவர் வச்சு நம்ம ஹீரோவை ஒரு அட்டாக் போடுவா பாருங்க. அந்த அட்டாக் செம்ம ஸ்பீடா வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு வாயை பொளந்துட்டு வரும். நம்ம ஹீரோ அந்த வாய்க்குள்ளேயே கையை விட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வாயில அவளோட மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணுவார் பாருங்க. அதை பார்த்துட்டு அங்கிள் உங்களுக்கு ஒன்றாகலையே அப்படின்னு சொல்லிட்டு யூகா பொண்ணு பார்த்துட்டு இருப்பா. அந்த இடமே அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். சும்மா கண்ணு கூசுற அளவுக்கு ஒரே பிரைட்னஸ் தான். அதை பார்த்துட்டு அந்த டீமன் பொண்ணு என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டு இருப்பா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது ஒரு மாஸ்டர் வாய் மாதிரி வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே அந்த டீமன் பொண்ணு குத்த வந்திருக்கா. நம்ம ஹீரோ அவரோட கையை வெறும் கையாலேயே பிடிச்சிருவாரு. அதை பார்த்துட்டு தான் அவன் முடிச்சிட்டு இருக்கா, இவன் எப்படி என்னோட கையை வெறும் கையால பிடிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏய் நீ இந்த ஊருக்கு வந்தது தப்பு, இந்த ஊரை அழிச்சது 2வது தப்பு, இவ்வளவு தப்பு பண்ணிருக்க, இதுக்கு உனக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.